ஹாய், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 டிப்ஸு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாமே புரியும், உங்களுக்கும் பயனுள்ள வீடியோவாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு ஷோல்ட்ரு இறங்குது இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷோல்டருடைய வெட்டு பாகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெட்டு பாகம் 32லேருந்து 38 இன்ச்சு அளவு வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 இன்ச்சு தான் வைக்கணும். வெட்டு பாகம் ஒரு 2 இன்ச்சு வைங்க. அப்புறம் நம்மளுடைய அந்த ஷோல்டருடைய அந்த தச்ச உடனே நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த துணி நமக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு வச்சாதான் கழுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். கை நம்ம ஏற்றும் போது கையில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ 1/2 இன்ச்சு அதில் மைனஸ் ஆகி மொத்தம் நமக்கு சுகரை நமக்கு கிடைக்கிறது பார்த்தோன்னா 2.5 இன்ச்சு தான் கிடைக்கும். இது போல் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷோல்டர் இறங்குதுன்றது வரவே வராது. அது உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடில் தான் அது நமக்கு இறங்குறதும் இறங்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இது நமக்கு அந்த ஷோல்டர் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு கழுத்து அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நமக்கு மேலேருந்தே நீங்கள் அதை அந்த அகலத்தை மேலேருந்தே கொண்டு வரக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே என்ன அளவு வச்சோமோ 2 இன்ச்சு அளவுக்கு வச்சோன்னா 2 இன்ச்சு அளவுக்கே வச்சுட்டு, நமக்கு உள்ளே நமக்கு 3 இன்ச்சு அளவுக்கு வச்சு தைக்கும்போது அது சரியாக வரும். நீங்கள் இங்கேயே அதாவது ஃபஸ்ட்லேயே நீங்கள் அகலம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு இறங்க தான் செய்யும். அதனால் நீங்கள் இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது போல் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு அது சரியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த நெக்கு நம்ம எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணி வெட்டணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இது யூ நெக்கு ஒரு ஃபஸ்ட்டு அப்படியே நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அது நம்ம எவ்வளோ அளவு ஒன்றா நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டோம் பாருங்கள். யூ நெக்கு கரெக்டாக யூவாக வருது பார்த்திங்களா, இதுதான் யூ நெக்கு. இதில் உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு அகலமாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அது மாதிரி தான் நீங்கள் அகலம் வைக்கணுமே தவிர, நீங்கள் மாட்டுட்டு இங்கே என்ன பிடிச்சி அகலம் வெட்டுறீங்களோ அதே அளவுக்கு ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அதை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனால் மட்டும்தான் ஷோல்டர் உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம அகலத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கணும். நம்ம கழுத்தோடையே இறக்கம் வருது பார்த்திங்களா, ஃபுல் இறக்கம். அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பாதிக்கு பாதி கரெக்டாக ஒரு புள்ளி மார்க்கிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு, அந்த 2 இன்ச்சு அளவு மார்க்கிங் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார வச்சு மேலேருந்து அதே அளவுக்கே வரணும். அதே அளவுக்கே அதுக்கப்புறம் அப்படியே அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு அப்படியே கொஞ்சம் அகலம் காட்டிக்கிட்டு வரணும். அகலம் காட்டிகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் நெக் கரெக்டாக வரும். நீங்கள் இது போல் நீங்கள் ரவுண்ட் நெக் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. நீங்கள் இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இதே லென்த்துக்கே நீங்கள் ஷோல்ட்ரு வரைக்குமே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோல்ட்ரு இறங்க தான் செய்யும். இதை நீங்கள் இது மாதிரி தப்பு நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த தப்பை செய்யாதீங்க. பாருங்கள், நல்லா அகலமாக மேலே அகலமாக இருக்கும், கீழே அகலமாக இருக்கும், மேலே அந்த அகலம் இருக்காது. அப்படி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா அழகாக ரவுண்டும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஷோல்டர் இறங்குறதுன்றது வரவே வராது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படி என்னுடைய வீடியோ இப்போ நான் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நாம் இன்னும் 3வது விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ கழுத்தோடைய வெட்டு பாகம் 2 இன்ச்சு, நம்ம கழுத்தோடைய உள் சுற்றளவு 3 இன்ச்சு, ஆம்கோல் 4.5 இன்ச்சு வந்துச்சு. நான் தைக்கிறதுக்கோசம் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 5 இன்ச்சாக வச்சுட்டேன். 5 இன்ச்சாக வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ச்சு டேப் எடுத்து அதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு
மார்க்கிங் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஷேப் எடுத்துக்கணும். 1 இன்ச்சு வைக்கக்கூடாது, நம்ம அளவை பொறுத்து இருக்குது. இது வந்து 32 இன்ச் அளவு உள்ளவங்களுக்கு. இவங்களுக்கு நீங்கள் 1 இன்ச்சு வைக்க தேவையில்ல, 3/4 இன்ச்சு வச்சா போதும். இதை வந்து நீங்கள் இப்போ ஷேப் எடுத்துனீங்க. இவ்வளோதான். நமக்கு வந்து இந்த ஆம்கோலில் வந்து கரெக்டாக நீங்கள் இப்படி மார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நமக்கு வந்து கைக்கு கீழே சுருக்கம் வருது பார்த்திங்களா, அந்த சுருக்கன்றது வராது. இது போல் நீங்களும் மார்க்கிங் பண்ணி வெட்டி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்கோடைய இது வந்து எதனால் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் சொல்கிறேன்றதை ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்கோல்லேருந்து அதுக்கு நேராக வந்து நிறைய பேரை பார்த்தோன்னா கழுத்துடைய பின்னுக்கு இறக்கம் வந்து வைக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்துக்கும் அந்த ஆம்கோலுக்கும் சேர்த்து ஒரு 2 சுருக்கு வரும். நீட்டாக ஒரு கோடு போல் நீட்டாக ஒரு சுருக்கு வரும். அதுபோல் வந்து நீங்கள் தச்சு போடுறீங்க அப்படின்னா வந்து அதனாலையுமே அந்த ஃபால்ட்டு வரும். அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஆம்கோல்லேருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நீங்கள் பின் கழுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோடுன்றது வரவே வராது. ஏன்னா கழுத்து வந்து நீங்கள் ரவுண்டு வச்சுருப்பீங்க. அந்த ரவுண்டில் வந்து பார்த்தோன்னா அது ஒரு நமக்கு முதுகில் வந்து கொஞ்சம் அகலம் விரிவடையும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து அது அப்படி இழுக்கும்போது அந்த ஆம்கோலுடைய அந்த தையலையும் இந்த தையலுக்கும் சேர்த்து கொஞ்சம் விக்னஸ் கிடைக்கும். அந்த விகுவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர செய்யும். டைட்டாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியாகவும் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் வந்து இது போல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி உங்களுக்கு. இது போல் எத்தனை பேர் வந்து இது மாதிரி தான் நான் தைக்கிறேன், இதுமாரி இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஃபால்ட்லாம் வருது, இதுக்கு மேல்பட்டு நான் இது மாற்றிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். அதால் வந்து நம்ம நிறைய வந்து கஸ்டமர்கிட்ட நிறைய கெட்ட பேர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமே வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம். அதில் வந்து இதில் பாதி அதுலேருந்து அது பாதி அப்படி வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த குடஞ்சி வெட்டுறதை வெட்ட போகிறோம். பார்த்திங்களா பாருங்கள், இப்போ நான் மார்க்கிங் பண்ணி காமிச்சேன் பார்த்திங்களா, அது வந்து நம்ம உள்ளார அதாவது ஆம்கோல் சைடில் கீழே வந்து மார்க்கிங் பண்ணல. அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சுற்றளவு வருது பார்த்திங்களா, ஜஸ்ட்டு சுற்றளவு, அந்த சுற்றளவில் வந்து அந்த கோடு வந்து வரக்கூடாது. இப்போ நீங்கள் குடஞ்சி வெட்டுறது அதுக்குள்ளாரே வரணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதை மட்டும் நம்ம அந்த ஷேப்பாக வந்து அழகாக வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆம்கோலாண்ட நமக்கு சுருக்கன்றதே வராது. இது போல் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவும் பயனுள்ள வீடியோ தான் இது. இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தானே இருக்கும். நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.